வணக்கம், நான் சுரேஷ் ஹோம்லைன்ஸ்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பேசுகிறேன். நீங்கள் ஆல்ரெடி நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னோடது வந்து மிக்சி, குக்கர் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி மூடியில் வந்து எதுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாது. மூடியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இந்த ஹோல்ஸ் இருக்கிறது எதுக்குன்னு தெரியாமல் இதில் வந்து ஏதாவது துணி வச்சு அடைப்பாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எதுக்கு இந்த மூடியில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, உள்ளே அரைக்கும் போது உள்ளே ஒரு ப்ரெஷர் இதாக வெப்பம் மாதிரி ஒன்று உண்டாகும். இந்த ஹோல்ஸ் இருந்ததுன்னா இந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு வந்து ஏர் வந்து வெளியில் சர்க்குலேஷன், அந்த ஹீட் வந்து வெளியில் வந்துடும். அதனால் உங்களுக்கு தெரிக்கிறதும் தெரிக்காது, அந்த ஹீட்டும் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்க மெயின் ரீசனே வந்து உள்ளே இருக்க ப்ரெஷர் அழுத்தத்தை வந்து குறைக்கிறக்காக தான். அதனால் இந்த ஹோல்ஸ் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு நிறைய பேர் இந்த ஹோல்ஸ் எதுக்கு இருக்குன்னே தெரியும். நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் இப்போ போய் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல ஹோல்ஸ் எதுக்கு கொடுத்துருக்கான்னு. ஹோல்ஸில் ஏதாவது அடைச்சிருந்தா கூட நீங்கள் தைக்கிற ஊசியோ இல்லை ஏதோ ஒரு ஊசி வச்சு க்ளீன் பண்ணிட்டு போடுங்க, இல்லைன்னா டேப் தண்ணி விட்டு க்ளீன் பண்ணுங்கள். இந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு ப்ரெஷரை, அழுத்தத்தை எல்லாமே இது பண்ணி கொடுக்கு. அதேமாதிரி இல்லை இந்த ஹோல்ஸை வந்து அடைச்சிருந்தா ப்ரெஷருக்கு அப்படியே மூடி தூக்கிட்டு போயிடும் உங்களுக்கு. என்னோடய வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸு, டிப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, மிக்சி, கேஸ் ஸ்டவ், ஃப்ளாஸ்க் எல்லாமே வந்துட்டுருங்க. வணக்கம், தேங்க்ஸ்.